நம பார்வதிபதையே மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, சிவா திருச்சிற்றம்பலம். சான்றோர் மக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கொடிகளே, இது 29வது நிகழ்ச்சி. 25வது பதிகம் ஆசை 10, 51 பதிகம். அதில் கிட்டத்தட்ட பாதி பதிகம் நாம் இப்போ வந்திருக்கோம். இன்றைக்கி நாம் பார்க்குற ஆசை 10 இருக்குது. இது திருப்பெருந்துறையில் அருளியது. ஆத்ம இலக்கணம். ஆத்ம இலக்கணம்னா ஆத்மாவை பற்றிய இலக்கணம்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இதுக்கு தலைப்பே ஆசை 10. எதை விட சொல்கிறாரோ அதைத்தான் நம்ம படிக்கிறோம். ஆசை 10ன்னு வச்ச காரணம்னா எதை விடணுமோ அது. இது எதை ஆசை 10ன்னா ஆசை வைக்கணுங்கிறது இல்லை, ஆசையை விடணும். ஆனால் இவர் ஆசையை வைக்கிறேன்னே பாடுறாரு. இவர் பாட்டு பூரா ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே அப்படின்னு ஆசைப்படப்படாதுங்கிறது தான் இலக்கணம், அதான் தத்துவம். திருவாசகம் பூரா அத்தான் சொல்லுது, ஆசையாரு. ஆசையை அறுத்தாத்தான் நமக்கு அவனுடைய திருவடி கிடைக்கும். அவனுடைய திருவடிகளை பார்த்தா தான் நமக்கு மோட்சம் கிடைக்கும், வீடு பேர் கிடைக்கும். இதுதான் சாஸ்திரம், இதுதான் திருவாசகம் பூரா சொல்லப்படுகிற தத்துவம். இது ஆசை 10 என்ன சொல்கிறாரு, நான் ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறாரு. என்ன காரணம்? ஆசைப்படப்படாங்கிறதான சாஸ்திரம். புத்தர் என்ன சொன்னார்? ஆசையை விடுனார். எவன் ஆசையை விடுவேன்? துன்பங்களுக்கெல்லாம் காரணம் ஆசை தான். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவருக்கு 40 வருஷம் ஆச்சு. இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு 40 வருஷம் ஆச்சு. அதான் இன்ஸ்பிரேஷன் சொல்லுவேன், ஞானோதயம். அவர் 20 வயசில் வெளியே போனார், 40 வயசில் ஞானோதயம் அடைஞ்சார், 80 வயசில் முக்தி அடைஞ்சிட்டார். 40 வருஷ காலம்தான் உலகமெல்லாம் சுற்றி பிரயாணம் பண்ணி இந்த செய்தியை பரப்புனார். அதில் முக்கியமான செய்தி என்னென்னா ஆசையை விடு, துன்பங்களுக்கெல்லாம் ஆசை தான் காரணம் அப்படின்னாரு. இந்தியாவில் சொன்னார், துன்பங்களுக்கெல்லாம் காரணம் ஆசையை விடுங்க. எவன் ஆசையை விடுவேன்? எல்லோரும் புத்தரை விட்டுட்டேன். அதனால் இப்போ என்னாச்சுன்னா இந்தியாவில் புத்த மதமே கிடையாது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்தியாவில் புத்த மதமே கிடையாது. புத்த மதம் தோன்றிய இடமே இதுதான். யுவான் சாங்கெல்லாம் சீனாவிலேருந்து இந்த மலையெல்லாம் கடந்து இங்கே வந்தார். இங்கே கிட்டத்தட்ட 30-40 வருஷம் இருந்தார். அந்த யூனிவர்சிட்டிலாம் படித்தார். ரொம்ப பெரிய பேராசிரியரானார். நிறைய நூல்கள்லாம் கற்றார். நிறைய நூல்களை சேகரித்தார், சுவடிகளை. அதையெல்லாம் ஒட்டகத்து மேலே ஏற்றிக்கிட்டு போனாராம். எத்தனையோ ஒட்டகத்து மேலே ஏற்றிக்கிட்டு போனாராம். இவ்வளவோ ஒட்டகம், அது மேலே அவ்வளோ சுவடிகளை ஏற்றி கொண்டுக்கிட்டு போனார்னு அவருடைய சரித்திரத்தில் சொல்லப்படுகிறது. யுவான் சாங். அப்படியே அறிவாளிகளுக்கு புஸ்தகம் தான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வீடு கூட புஸ்தகமாக தான் இருக்குது. காரணம் என்னென்னா, எனக்கு ஒரு புஸ்தகம் கூட அது கரையான் பிடிச்சிடக்கூடாது. அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பேன், படிச்சுக்கிட்டே இருப்பேன். காரணம் என்னென்னா, அதில் தான் நம்முடைய கவனமே இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஈடுபாடு. யுவான் சாங்குக்கு அந்த நூல் சுவடி மேலே அவ்வளோ இஷ்டம். அதெல்லாம் கொண்டு அங்கே சேர்த்தார். அதில் தான் புத்த மதம் அங்கே பரவணுச்சு. சீனாவில் பரவ காரணமாக இருந்தவரில் முக்கியமானவர். ஆசையை விடணுங்கிறத. ஆனால் இவர் ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே, ஆசைப்பட்டேன்னு சொல்கிறாரு. எதுக்கு? உன்னுடைய திருவடிகளை பார்க்க, உன்னை பார்க்க, உன்னுடைய பேரொழியை பார்க்க, உன்னுடைய அருளை பெற, அதுக்கு ஆசைப்பட்டேன்னு சொல்கிறாருடைய இந்த உலகில் தர்மங்களுக்கு நான் ஆசைப்பட்டேன்னு சொல்லுவேன். கருட கொடியோன் காண மாட்டா கலர்ச்சேவடி என்னும் பொருளை தந்திங்கென்னை ஆண்ட பொல்லாமணியேயோ, இருளை துறந்திட்டு இங்கே வா என்றங்கே கூவும் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே. கருடக்கொடியோன்னா திருமாலுக்கு கொடி கருடக்கொடி தான் தெரியுதா? நம்ம சிவபெருமானுக்கு கொடி காளைக்கொடி. ஞாபகம் இருக்கா? அது ஏற்கனவே பாட்டில் வந்திருக்கு, சொல்லியிருக்கேன். காளைக்கொடி, சிவபெருமானுக்கு காளைக்கொடி. அதில் தான் அவர் ஏறுறாரு. இவர் ஏறுறது கருடன்லான்னு ஏறுறாரு. அதனால் கருடக்கொடியோன் அதுதான் திருமால். காண மாட்டா கலர்ச்சேவடி என்னும் கருடக்கொடியின் திருமால் தான். நான் கீழே போனேன். இந்த ஒளிப்புலம்பாக திருவண்ணாமலையில் சிவபெருமான் நின்றபோது அடியை பார்ப்பதற்கு திருமால் போனார். அவர் யார் அடியை பார்க்க போச்சோம்? இந்த இடம் நம்ம சிந்திக்கணும். அடியும் முடியும் பார்க்குறதுன்னு முடிவு பண்ணாங்க. முடியை பார்க்குறதுன்னு பிரம்மா மேலே போனார், அன்னப்புடவையை. இவர் கீழே பன்றியாக கீழே போகிறாரு. எப்படி இவங்க முடிவெடுத்தா கீழே போகிறது மேலே போகிறதுன்னு? அது ரொம்ப முக்கியமில்ல. இப்போ 2 பையங்க பரீட்சைக்கு வர்றாங்க, மோட்டர் சைக்கிளில் வர்றாங்க. லேட்டாக வர்றேன், பரீட்சை ஆரம்பித்தாச்சு. டபுள்ஸாக வர்றாங்க பையங்க. 2 பேரும் வர்றாங்க. வந்தவுடனே அந்த வாத்தியார் கேட்டார், பரீட்சைக்கு ஏன்டா லேட்டாக வர்றாங்க? சார்
எங்கள் மோட்டர் சைக்கிள் பஞ்சராக போச்சு அப்படின்னாங்க. பஞ்சராக போச்சு, பொய் சொல்லணும்ல, அவங்களுக்கு சொல்ல தெரியும். அதனால் எங்கள் மோட்டர் சைக்கிள் பஞ்சராக போச்சு. அப்படியா, சரி நீங்கள் 2 பேரும் இங்கே வாங்க, நீ இந்த ரூமுக்குள்ளே இரு, நீ இந்த ரூமுக்குள்ளே இரு. ஆளுக்கு ஒரு பேப்பரை கையில் கொடுத்தாரு. எந்த வீல் பஞ்சராக போச்சுன்னு எழுது. எந்த வீல் பஞ்சராக போச்சு, ஃப்ரண்ட் வீலா பேக் வீலா அப்படின்னாரு. இது பஞ்சராக போச்சுன்னா கூட இதில் ஒரு பிரச்சனை இருக்கு, நம்ம தெரிஞ்சிக்காமையில வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் ஃப்ரண்ட் வீல் எழுதுதான், ஒருத்தன் பேக் வீல் எழுதுறேன். அது பேசிக்கலை. இவங்க என்ன பேசிக்கிட்டாங்க, பஞ்சராக போச்சுன்னு சொல்லுவோம்டா அப்படின்னு வெளிக்கிட்டு வந்தாங்க, சொல்லிட்டாங்க. ஃப்ரண்ட் வீலும் ஒன்று இருக்குது, பேக் வீலும் ஒன்று இருக்குங்கிற ஞாபகம். நீங்கள் பொய் சொல்கிறவங்க ரொம்ப டீப்பாக பொய் சொல்ல முடியாது, ஆராய்ச்சியே பண்ண முடியாது, இன்வெஸ்டிகேஷனில் மாட்டிக்கிறான் போய். உண்மையை சொன்னால் உண்மை ஒன்றா தருவேன். ஒருத்தன் ஃப்ரண்ட் வீலில் ஒருத்தன் பேக் வீல். ஏண்டா ஏண்டா நீ ஃப்ரண்ட் வீல் இருக்கா, அவன் பேக் வீல் இருக்கா, 2 பேரும் முடிச்சுக்கிறேன். ஏண்டா சார் நாங்கள் பொய் தான் சொன்னோம், ஆனால் அது எந்த வீலுங்கிறதெல்லாம் நாங்கள் யோசிக்கலை சார், அதனால தான் பஞ்சராக போச்சுன்னு சொன்னோம், அதனால் இனிமேல் பொய் சொல்லாங்களா அப்படின்னு அவர் சொன்னார். நம்ம இதையுமே ஆழமாக சிந்திச்செல்லாம் பேச முடியும். என்ன சொல்கிறாரு, கடற்கொடியோன் காணமாட்டா கலர்ச்சேவடி என்னும். ஒருத்தன் அடியை பார்க்குறதோ ஒருத்தர் முடிய பார்க்கணும். அடியை பார்க்கணும் இவன் எப்படி முடிவு பண்ண? இந்த இடம் நம்ம ரொம்ப இதுக்கு காரணம் சொல்லலை. சரிதா, திருமால் நான் அடியை பார்க்குறேன் அப்படின்னாரு. அவர் நான் முடிய பார்க்க அப்புறமா அண்ணம்மா எடுத்து மேலே போனார், அவர் பார்க்கல, அவர் போய் சொன்னார். இவர் கீழே போனார், தோண்டிக்கிட்டே போகிறாரு, காண முடியல. கலர்ச்சேவடி என்னும் காணாமாட்டா கலர்ச்சேவடி அவரால் காண முடியலையே. ஏன் அப்புறம் திருமால் நான் கீழே போகிறேன்னு கேட்டுக்கிறாரு. நம்ம எப்போதுமே உனக்கு இந்த பங்கு வேணுமா அந்த பங்கு வேணுமான்னு கேட்குறோம். 2 பங்கு வச்சுட்டான்னு வச்சுக்கேன், நான் என்ன செய்வேன் தெரியுமா, பேசாமல் இருக்கேன். உனக்கு இந்த பங்கு வேணுமா அதுமா அவன் எடுத்துக்க சொல்லு, அவன் எடுத்துக்கிட்டு பங்கு மிச்ச பங்கு எனக்கு வரும் அப்படியுமே. நம்ம ஒரு பங்கு எடுத்தோம்னா தப்பாக வரும். நம்ம இந்த பங்கு தான் வேணும்னு நினச்சோம்னா அது தப்பாக தான் வரும். அவன் எடுத்து மிச்சோம்னா கடவுள் தர்றது. அதனால் அதுதான் நான் உங்களுக்கு அர்ஜுனே கையாண்ட அவனே கேட்கட்டும், துரியோதனே கேட்கட்டும் அப்படின்னு சரி சொல்லிட்டேங்க. நான் 2 பங்காக வைக்கிறேன். ஒரு பங்கு என்னுடைய படைப்பட்டாளமெல்லாம், ஒரு பங்கு ஆயுதம் இருந்தால் நான் எது வேணும் கேளுங்கன்னு. என்ன எனக்கு நீ வேறு ஆள் இருந்தால் போதுன்ட்டேன். அவங்க எனக்கு வேறு ஆள் வேண்டான்ட்டேன், பட்டாளத்தை வந்து. அதனால் அவன் இஷ்டம். நமக்கு தேர்ந்தெடுக்கும் போது சரியாக தேர்ந்தெடுக்க நமக்கு தெரியாது. ஒருத்தன் எடுத்த விட நம்மளோட வருது பாருங்கள், அது கரெக்டாக வரும். நம்ம எதுவுமே அவசரப்பட்டு ஆசைப்பட்டு கேட்கக்கூடாது. நான்லாம் ஒரு இடத்துலையும் கேட்குறதே இல்லை. கேட்டோம்னா நமக்கு தப்பாக தான் வச்சுக்கிறோம். அதனால் அவன் திருவடியே கேட்டேன், நான் திருவடியை பார்க்க. திருவடி அவ்வளோ எளிமையாக கிடைக்குமா? முடி கூட கிடைக்கும், சரிதா, முடி கூட கிடைக்கும். திருமுடிக்கு மரியாதை இல்லை, தெரியுதா, திருவடிக்கு தான் மரியாதை. அதனால் சொல்கிறது, காணாமாட்டா கலர்ச்சேவடி என்னும் திருக்கலர் அணிந்த சேவடி பொருளை தந்திங்கென்னை ஆண்ட பொல்லாமணியேயோ. அது ஒரு நல்ல பொருள், அதான் அரும்பொருள். நம்ம பொருள்னால் என்ன நினைக்கிறோம், காசு பணம், அது இல்லை. அந்த திருவடி தான் பெரிய பொருள். அந்த பொருளை தந்து இந்த உலகத்தில் என்னை ஆண்டாய, என்னை ஆட்படுத்தினாயில்ல, ஆண்ட பொல்லாமணியேயோ, அருமையான மணினி. இருளை துறந்துட்டு இங்கே வா என்று அங்கே போ. இருள்னா அஞ்ஞானம், அஞ்ஞானமாகிய இருளை நான் திறந்துட்டேன். இங்கே வா என்று அங்கே போகும். நான் சொல்லுவேன், இங்கே வா என்று அங்கே போகும். உண்மையாக சொல்லுவேன், இங்கே வா என்று அங்கே போ. அதாங்க, இங்கே வா என்று இங்கே தானே போகணும், எதுக்கு இங்கே வா என்று அங்கே போகுதுன்னு அவன் கேட்டேன். மயன் கேட்டேன் ஒரு மீட்டிங்கில், இங்கே வா என்று அங்கே போகணும்னு போட்டிருக்கேன், அது எதுக்கு இங்கே வா என்று இங்கே தானே போகணும், ஏன் அங்கே போகுதுன்னு கேட்டேன். இங்கே வா என்று அங்கே போகணும். இங்கே வான்னு சுவாமி அங்கேருந்துட்டு இங்கே வாடான்னு அங்கேருந்து கூப்பிட்றாராம். இங்கே வாங்குறாராம், ஆனால் கூப்பிட்றது அங்கேருந்து கூப்பிட்றாரு. இங்கே வா என்று அங்கே கூவும் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே. உன்னுடைய அருளை நான் பெறணும், உன்னுடைய அருள் எனக்கு வேணும், அதுக்கு தான் ஆசைப்பட்டேங்கிறார். நம்ம ஆசையெல்லாம் வெவ்வேறு ஆசை. ஒவ்வொருத்தர் ஆசையை கேட்டால் ஒருத்தர் எவ்வளோ ஆசை வச்சுருக்கான்னு தெரியுமா? ஒருத்தர் எவ்வளோ ஆசை வச்சுருக்கேன். அதனால தான் அந்த காலத்தில் பகவான்கிட்ட வரம் கேட்குற போது கூட பிராமணால் 1 தான் கேட்கலாம் வரம், அரசர்கள் 2 கேட்கலாம், வைசியர்கள் 1 தான் கேட்கணும்.
பிராமணா எவ்வளோ வேணாலும் கேட்கலாம், 100 வரைக்கும் கேட்கலாம் பிராமணா. ஆனால் ராஜாக்களுக்கு 2, வைசியர்கள் இப்போ நமக்கெல்லாம் ஒன்று தான். வைசியர்களுக்கு இப்போ சாமி வந்தால் நம்ம ஒரு வாரம் தான் கேட்கலாம். அப்படின்னு ஏன் சொன்னோன்னா, இந்த வைசியர்கள் இருக்காங்களே ஒரே வாரத்தில் எல்லாத்தையும் கட்டுக்குவோம். அவ்வளோ திறமை வைசியர்கள். ஏன்னா பொருளே புலங்குறவங்க. ராஜாக்களுக்கு ஏன் 2 வரம்னா, ஒரு வாரம் தன்னுடைய நன்மைக்காக, 2வது வாரம் அதை பாதுகாத்துக்கிறதுக்கா. அதானே கைகை 2 வாரம் கேட்டால, 2 வாரம் கேட்டால் என் பரதனுக்கு ராஜ்யத்தை கொடுக்கணும். சரி, 2வது வாரம் ராமனை காட்டுக்கு போனேன். ஏன் அவன் காட்டுக்கு போனால் தான் இவன் ஒழுங்காக இருக்கலாம், இல்லைன்னா விட மாட்டேன் தெரியுதா. அதனால் அந்த வரத்தை பாதுகாக்கிறதுக்கா 2வது வரம். அதான் ராஜாக்களுக்கு. புரியுதா? 2 வரம் கேட்குற காரணம் தான். இந்த பிராமணா இருக்காங்களே அவங்களுக்கு 100 வரம் வரைக்கும் கேட்கலாம், எவ்வளோ வரம் வேணாலும் கேட்கலாம். காரணம் என்னமா, வரம் கேட்க தெரியாது. பிராமணாளுக்கு வரம் கேட்க தெரியாது. இப்போ நீங்கள் வீட்டில் ஒரு ஓமம் நடத்தணும், வேள்வி நடத்தணும்னு நினைக்கிது, ஐயரை கூப்பிட்டு, ஏய்யா நமக்கு ஆயுஷம் பண்ணலாம்னு நினைக்கிறோம், என்ன செலவு வரும் அப்படின்னு கேட்டால் அவர் நம்ம செட்டியார் முகத்தையே பார்ப்பார். ஏன்னா இவர் எவ்வளோ வரைக்கும் பிளான் விட்டு போடலாம். ரொம்ப ஆர்வமாக இருந்தால் கூட சொல்லுவேன். ஒரு சாதாரணமாக கேட்டார்னு வச்சுங்க, ஏதோ சாதாரணமாக கேட்குறாரு அப்படின்னு நினச்சிட்டு, அது எனக்கு ஒரு 500-600 வரும், 500-600 நடத்தலாம் அப்படிம்பாரு. செட்டியார் சொல்லுவார், 500-600 வருமையா? ஆமாம், ஒரு 500 வரும். சரி பரவாயில்ல, நீங்கள் நடத்துங்க. அப்புறம் 500 வரும். அதுக்கு இந்த ஓம சாமான்கள்லாம் வாங்கணும்ல, அதுக்கு ஒரு 400-300 வரும். அது இல்லையா ஓமச்சாமை. அப்புறம் ஓமச்சாமை எல்லாமே ஓமம் வருது இல்லைங்க, அது இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணணும், அதுக்கு 500. அப்புறம் சாமாங்க ஒரு 500 வரும்ல ஓமச்சாமை. இல்லை நீங்களே வாங்கி போடலாம். இல்லை நம்மளால் வாங்க முடியாது, நீனே வாங்கிக்கிறியா? அப்போ எவ்வளோ ஒரு 1000-1200 அது வரும். சரி ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்கு 2 பேரை கூட்டி வரணும், வேத வித்துக்கள். அவங்களுக்கு ஒரு 300-600 2 பேர் கொடுக்கணும். எனக்கு நீங்கள் அப்புறம் பார்த்து கொடுங்க. அவங்களுக்கு ஒரு 300 அப்புறம் என்ன, அப்போ அது அவ்வளோ வருது. அது ஒரு 600 சேர்த்தா 1200-600 1700. எனக்குள்ளே நான் சேர்க்கல, அது அப்புறம் பார்த்துக்குவோம். 1800. சரி சரி அப்போ பண்ணுங்கய்யா அப்படின்னா. அதுக்கு சுற்றி வேஷ்டி துணிமையெல்லாம் விரிக்கணும், அதெல்லாம் வேணும். 3 பேருக்கு நீங்கள் வஸ்திரம் கொடுக்கணும், அதெல்லாம் நீங்களே கடையில் எடுத்துக்கிடுங்க. அதெல்லாம் கடையில் போய் எடுக்கிற நேரமில்லையா, அதில் எவ்வளோ? அது ஒரு 500 வரும். இப்போ எவ்வளோ வரும்? 2300 ஒரு 2000. அப்புறம் என்னையா அப்படின்னா, இல்லை இன்னும் வேறு ஒன்றும் இல்லை, எனக்கு அப்புறம் சன்மானம் தான் நீங்கள் கொடுக்கணும். அது நீங்கள் பார்த்து கொடுங்க. உங்கள் வீட்டில் அந்த செம்பு டம்ளர்லாம் இருக்கும், அதுகளெல்லாம் எடுத்து வச்சுருங்க. 3 செட்டாக வச்சுருக்கனால நாங்கள் 3 எடுத்துக்கோம். பார்த்துக்க வீட்டில் இருக்கோம், அதெல்லாம் ஆட்சிகிட்ட கேட்டுங்க, ஆட்சி எடுத்து வச்சுப்பா. கடைசியாக 5000 கொண்டாந்துருவேன். 500 ஆரம்பிச்சு எங்கே வந்து நிற்கும் ஐயா. அதுக்குள்ளே எத்தனை வரம் கட்டிருக்காங்க? 15 வரம் கட்டிருப்பேன். ஒரே வரமா 5000 ஆகும்னா, எனக்கு ஓமம் ஒன்றும் இருக்க ஆயுசு போது விட்டுருவார் செட்டியார். எனக்கு இருக்க ஆயுசு போது பையா அப்படின்னு ஆயுஷமாக வைக்க மாட்டேன். 500 ஆரம்பித்தா தான் 5000 கொண்டு வந்து நிறுத்தலாம். அப்படி கேட்பேன். இப்போ நம்மளாக இருந்தால் இப்போ 5000 ஆகுங்க, முடிஞ்சால் வச்சுக்கலாம் போங்க, அவ்வளோ முடிஞ்சு வச்சு ஒன்று உண்டு அல்ல இல்லை. தெரியுதா? வைசியர்கள் எப்படின்னா, வைசியருக்கு ஒரு வரங்கள் அப்படின்னு சொன்னால், சாமி கேட்டலாம் அஞ்சனானா, நான் வந்து ஒரு 7 அடுக்கு மாடியை கட்டி அதில் நடுவில் நான் இருந்து அந்த தென்றலை அனுபவிச்சுக்கிட்டு நானும் என் சம்சாரமாக இருந்து என் பேரனுக்கு பேரனை நாங்கள் மடியில் போட்டு அதை என் பொண்டாட்டி தாலாட்ட, என் மருமக பால் கொடுக்க, அதை சந்தோஷமாக இருந்து நான் என் கண்ணால் காணணுமோ. இப்போ எத்தனை வரோம்? வீடு கட்டியாச்சு, பொண்டாட்டி பிள்ளை பேரன் பேத்தி 5-6 தலைமுறை. அதை கண்ணால் பார்க்கணுமா, அப்போ கண்ணு தெரியணும். அப்போ எத்தனை வரம் கேட்டேன்? ஒரே வரத்தில். அதனால தான் தர்மசாஸ்திரம் நான் சொல்கிறது, வைசியர்கள் 1 வரம் தான் கேட்கலாம், ராஜாக்கள் 2 வரம் கேட்கலாம், பிராமணா எத்தனை வரம் வேணாலும் கேட்க தெரியாது பிராமணாளுக்கு. நீங்கள் எப்பவும் பிராமணாள்கிட்ட பேசி பாருங்கள், கட்டன் ரைட்டாக பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆசை அதிகம், அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் கேட்பாங்க. நம்ம ஆசையை ஒன்றா கட்டி விட்ருவோம், அது நடந்தாலும் நடக்கும், நடக்காமல் இல்லை. ஆனால் அவங்க அப்படி இல்லை. அதனால் இருளை திறந்துட்டு இங்கே வா என்று அங்கே கோம்
அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. உன்னுடைய அருளை நான் பெறணும், அதுக்காக ஆசைப்பட்டேன். மெய்ப்பால் நரம்பு கயிறாக மூளை என்பு தோல் போர்த்த குப்பாயம்பு கிருக்ககில்லேன் கூவிக்கொள்ளாய் கோவே. குப்பாயம்னா உடைன்னு அர்த்தம். குப்பாயம்னா உடைன்னு அர்த்தம். மெய்ப்பால் நரம்பு கயிறாக, இந்த உடம்புல இருக்க நரம்பு இருக்கு பாருங்கள், அதுதான் கயிறு. மூளை என்பு தோல் போர்த்த, மூளை எலும்பு தோல் இதெல்லாம் போர்த்தி இருக்குது. இதை போர்த்தினா ஒன்று கயிறு கட்டுறோம்ல, நரம்பு தான் கயிறு. எல்லாத்தையும் சேர்த்து கட்டி அவ்வளோ ஆர்கனும் உள்ளே இருக்குல்ல, அவ்வளோ எது இணைச்சிக்கிட்டு இருக்கு? நரம்பு தான் நினச்சிக்கிட்டு இருக்கு. அந்த நரம்பு வழியாக தானே ரத்தம் போய் எல்லாத்தையும் பாதுகாக்குது. அதனால் எவ்வளோ சயின்டிஃபிக்காக பாடியிருக்காருங்க. நரம்பு தான் கயிறு, அது எதையெல்லாம் இணைக்குது? மூளை எலும்பு தோல் எல்லாம் போட்டுருக்கு. தோல்லாம் போர்த்தி இருக்குது இந்த உடம்பை. குப்பாயம் குப்பாயம் குப்பாயம்னா என்னத்தான்? உடை. இருக்கையில்லேன் குப்பாயம் புக்கு இருக்கையில்லேன். குப்பாயம் அம்புக்குன்னு பிடிக்கக்கூடாது. குப்பாயம் புக்கு இருக்கையில்லேன். இந்த உடையுக்குள்ளே போய் உட்காந்து என்னால் இருக்க முடியல. ஆமாம், இப்போ இந்த மாஸ்க் போட்டுக்கிறானே, ஒரு அரை மணி நேரம் போட்டோடனே வலிக்குது, மூச்சு விட முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது. ஒரு மூக்கை போட்டு மடக்க சொல்கிறானே, அதுவே முடியல. இந்த உடம்புக்குள்ளே என்னால் இருக்க முடியாதுங்கிறாரு. இந்த உடம்புக்குள்ளே என்னால், நீ தான் போட்டிருக்காப்பா இந்த உடம்பை, ஆனால் இந்த உடம்புக்குள்ளே என்னால் இருக்க இல்லேன், என்னால் முடியாது. கூவிக்கொள்ளாய் கோவையோ, நீ என்னை கூப்பிடப்பா, கூப்பிடு, என்னை கூப்பிடு, வான்னு கூப்பிடு. எப்பாலவர்க்கும் அப்பாலாம் என்ன அறமுதே. எப்பாலவர்க்கும் அப்பாலாம். இந்த உலகத்தில் எவ்வளவோ தூரங்கள் போகுது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் எங்கெங்கேயோ ஆறாரோ இருக்கா, அவ்வளோ பேருக்கு அங்கே அப்பாலாம் நீ இருக்க. எப்பாலவர்க்கும் அப்பாலாய், யாரெல்லாம் உயரத்தில் இருக்காளோ அதுக்கு மேலே நீ இருக்க. என்னார் அமுதேயோ, நீ எனக்கு அமுது. அப்பா காண ஆசைப்பட்டேன் கண்டாயம்மா. அப்பா உன்னை காணணும்னு ஆசைதாப்பா. ஏற்கனவே முதல் பாட்டில் அருளை பெறுவான் அப்படின்னு சொன்ன ஆசைப்பட்டேங்கிறாரு. இப்போ உன்னை காண ஆசைப்பட. அருளை பெறுறது வேற, காண்றது வேற, சரிதா? இப்போ செட்டியார் வீட்டுக்குள்ளே இருப்பார், ஒருத்தன் வந்து நிற்பேன், என்னென்னு கணக்கு படி கேட்பாரு. என்னமோ 10 ரூபா கேட்குறேன், சரி கொடுத்து போய் சொல்லு. 10 ரூபா கொடுத்தாச்சுன்னா நான் போயிடுவேன். அது அவனுக்கு வேண்டி போகிறேன். சில பேர் நான் செட்டியாரை பார்க்கணுங்க, காண ஆசைப்பட்டேன், நான் அவரை பார்க்கணுங்க அப்படிமே. சரி வர சொல்லுவார். பணத்துக்கு ஆசைப்பட்டால் பொருளை கொடுத்து போய் சொல்லுவேன். அருளோ பொருளோ ஆசைப்பட்டால் அவர் முதல்ல அருளுக்கு ஆசைப்பட்டார். இப்போ என்ன, உன்னை காணவே ஆசைப்பட்டேன்னாரு. சீவார்ந்து ஈமொய்த்து அழுக்கொடு திரியும் சிறுகுடில் இதை செய்ய. இந்த உடம்பை சோப்பு போட்டு தைக்கிறோம், அதுக்கு ஒரு பவுடர் போடுறோம், அதுக்கு வந்து சென்ட்டு போடுறோம், அதுக்கு என்னெல்லாம் செலவு செய்கிறோங்க. நீங்கள் ஒரு வாழ்நாள் பூரா நம்ம செஞ்சுருக்க செலவு பார்த்தா அவ்வளவுக்கு இது பொருத்தமானால் நமக்கு தெரியும். அவ்வளோ செலவு செஞ்சுருக்க இந்த உடம்புக்கா. அது எப்படிப்பட்ட உடம்பு? சீவார்ந்து, சீனா இந்த வடிக்குது பாருங்கள், அது கொப்பளமா. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வடிஞ்சிக்கிட்டே இருக்குங்க. அதான் 70-80 வயசுக்கு போட்டால் அதெல்லாம் நமக்கு தெரியும். 80 வயசு ஆச்சுன்னா அதெல்லாம் தன்னால் வர ஆரம்பிச்சிடும். சீவார்ந்து ஈ மொய்த்து, வந்துன்னா அப்புறம் ஈ வச்சிருக்கும் வந்துங்களே. சீவார்ந்து ஈ மொய்த்து அழுக்கொடுதிரி, உடம்பு பூரா அழுக்குத்தாங்க. என்ன தான் நீங்கள் குளித்தாலும், எவ்வளோ சோப் போட்டாலும், எவ்வளோ சென்று போட்டாலும் கடைசியாக அது வந்து ஒரு அழுக்குத்தான். அந்த ஆஸ்பத்திரி செத்தவெல்லாம் அப்படி 2 துணியில் வச்சுக்கிறாங்க, இப்படி ஆட்டுறேன், தூக்கி போடுறேன், எரியிறான் பாருங்கள். அழுக்கொடுதிரியும். அவங்க அதை வச்சு பார்க்க முடியாதுங்க. உடையவனே பார்க்க மாட்டேன், நீனே போட்டுறியா, எல்லாம் நீனே பார்த்துக்க அப்படின்னு வர்ற மாதிரி முடியாதுங்க. அதான் கடைசி காலம். சீவார்ந்து, இது எத்தனை பேர் உணர்றேன்? சீவார்ந்து ஈ மொய்த்து அழுக்கொடுதிரியும் சிறுகுடியில் இது இதுக்கு என்ன பேர் கொடுக்குறா தெரியுமா? சிறுகுடிங்கிறாரு. சிறுகுடிலாம் என்ன? சின்ன குடிசை. நம்ம உடம்பு இருக்க, இந்த குடிசைக்கு கூரை போட்டிருக்கேன் பாருங்க, அது மாதிரி தான் தலை கூரை போட்டிருக்கேன். இந்த பக்கம் கை இருக்க உத்தரம், அதான் இந்த தோடு உத்தரம். அப்புறம் இதான் புட்டி, இதுதான் அந்த கால், இதுதான் சுற்றி இருக்காதான் அந்த மண்ணு செட்டு. அதான் சிறுகுடி, சின்ன ஆசிரமம். இது ஒரு சிறுகுடி இது செய்தைய. இந்த உடம்பு இருக்கே, அருமையான வார்த்தை அது, காயின்டு வேர்டு இது. சிறுகுடிங்கிறார். சின்ன குடிசை நம்ம உடம்பு அப்படிங்கிறாரு. இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாரு தெரியுமா? நடைக்கூடம். அடுத்த பாட்டில் நடைக்கூடம் பாரு. நடைக்கூடம்னு அர்த்தம் நடந்துக்கிட்டு ஒரு ஷெல்டர், ஒரு ஆசிரமம், நடைக்கூடம்னு சொல்கிறார். ரொம்ப அருமையான வார்த்தை அது, 2 வார்த்தை. சிறு குடில் இது சிதைய. இந்த குடில் இருக்கே, இது எதுக்குது? இந்த உடம்பு எனக்கு வேண்டாங்கிற, சிதையட்டும். கூவாய் கோவே,
நீ கூவு. கோவே கூத்தா காத்து ஆட்கொள்ளும் குருமணியே, எங்களை காத்து ஆட்கொள்ளுகின்ற குருவே, நீந்தான் குரு, நீந்தான் கூத்தன், நீந்தான் நீந்தான் எங்களுக்கு ராஜா, எல்லாம் நீந்தான். நீ இதை இந்த இந்த சிறுகுடி விதை சிதையணும். இது வேண்டாம், எனக்கு இந்த உடம்பு வேண்டாம். தேவர் கரியோனே, தேவனே, தேவன் மட்டுமல்ல தேவர்களுக்கெல்லாம் நீ அறியவன். எனக்கு இந்த உடம்பு வேண்டாம், இந்த உடம்பு அழிகிறதுக்கு நீ வழி சொல்லு. தேவர் கரியானே, சிவனே, சிறிதன் முகம் நோக்கி என் முகத்தை கொஞ்சம் பார்க்கப்படாதா? கொஞ்சம் இந்த சின்ன பிள்ளைகளை பார்த்தா, ஏய் என்னை பாரு, கொஞ்சம் பாரு, கொஞ்சம் பாரு, கொஞ்சம் லேசாக பாரு அப்படின்னு சொல்ல பாருங்க. சிறிதன் முகம் நோக்கி கொஞ்சம் என் முகத்தை பாரு, பார்த்து வா என்ன ஆசைப்பட்டு ஆன்னு சொல்லலாம், வான்னு சொல்லலாம். சில பேர் ஆன்னு சொல்கிறாங்க. நான் வான்னு வா என்ன ஆசை, நீ என்ன வான்னு சொல்ல மாட்டியா? உன்னை காண ஆசைப்பட்டேன், கண்டா வான்னு அங்கேருந்து ஒருத்தன் வந்தீங்கிறேன், அவன் என்னை காண ஆசைப்பட்டேன், நான் என்ன சொல்லணும்? சொல்லுவா, நான் சொல்லணும்ல. அவன் காண ஆசைப்பட்டா நான் காண ஆசைப்பட்டேங்கிறார் போன வாட்டில். அப்போ அவருக்கு இதுக்கு என்ன சொல்லணும்? வா, அப்படியா என்னை பார்க்கணும்னு நினைக்கிறா, சரி வா அப்படி நீ சொல்லணும். சொல்ல ஆசைப்பட்டேன் கண்டாயமன், முதல்ல அருளை பெறுவான்னாரு, அப்புறம் காண ஆசைப்பட்டேன்னாரு, அப்புறம் நீ என்னை வான்னு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னாரு. அடுத்தடுத்த ஸ்டேஜ் விடைத்தெலும்பூத்தை மிடைந்தெலும்பூத்தை மிக்கெழுக்குரல் வீரில் நடைக்கூடம். விடைந்தெலும்பு ஊத்தை, அதாவது ஊத்தைனா இந்த சைடுலாம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த வயசானவங்களுக்கு அந்த சதையெல்லாம் கண்ட்ரோல் போயிடும். அப்போ அது பாட்டுக்கு இந்த மாதிரி உச்சியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். ஊத்தை முக்கழுக்கு ஊரல், ரொம்ப அழுக்கான இதெல்லாம் படிக்கிறதுக்கே நமக்கு பிடிக்காது. ஏன்னா நம்மளால் நம்ம சுத்தமாக இருக்கிறவங்க இதெல்லாம் எப்படி படிக்கிறதுன்னு நமக்கு விளங்கலை. ஏன்னா இதெல்லாம் நமக்கு புரியாத ஸ்டேஜ். இதெல்லாம் இங்கே நமக்கு நான்லாம் ஆஸ்பத்திரிக்கே போக மாட்டேன், யாரையும் போய் ஆஸ்பத்திரியில் ரொம்ப நேரம் பார்க்க மாட்டேன். இந்த ஆஸ்பத்திரி வாசமே எனக்கு பிடிக்காது. அதுக்குள்ளே போனாலே ஓடியாந்துடும், ஒரே ஓட்டம் தான், நான் இருக்க மாட்டேன். இதெல்லாம் இங்கே இருக்கும். மக்களுக்கு ஊரல், அப்படி என்னென்னமோ ஊறுதுங்க. வீரிலி நடைக்கூடம், வீரிலி வீரமாக இருந்து, வீரம்னா வேகம், அப்படி இருந்த வீரம் போய் அந்த வேகமெல்லாம் போய் இருக்க நடைக்கூடம்னாரு. இந்த உடம்புக்கு என்ன பேர் வைக்கிறாரு? நடக்குது, ஆனால் அது சும்மா ஒரு கூடந்தேன், ஒரு கூடுதேன், நடைக்கூடங்கிறாரு. அது சொல்கிறான்ல மூவிங் ஆப்ஜெக்ட்டுங்கிறான்ல, யார் ஒன்லி மூவிங் ஆப்ஜெக்ட்டுங்கிறார். மூவிங் ஆப்ஜெக்ட் நம்ம வந்து நடந்துக்கிட்டு ஒரு பாடி அப்படி நடக்கும். பாடினா ஒரு ஒரு உடம்பு, ஒரு 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 ஸ்ட்ரக்சர், ஒரு அமைப்பு, அது அப்படி. இந்த வீடு இருக்குது, இந்த வீடு அப்படி நடந்ததுன்னா, இந்த வீடு அப்படி நடந்து இங்கே 2 சாமியார் சந்திச்சா, ரொம்ப சக்தி வாய்ந்த சித்தர், ரெண்டு சாமியார் பழைய காலத்தில் 2 பேர் சந்திக்கிற போது, ஒருத்தன் மல்லக்க, ஒருத்தன் தூக்கிட்டு போகிறாரு, ஒருத்தன் மல்லக்க, ஒருத்தன் தூக்கிட்டு போகிறாரு, இன்னொருத்தர் நடந்து வர்றாரு. அந்த நடந்து வர்றவருக்கு இவருக்கும் ஒரு ஈகோ, யார் பெரியவர், 2 பேருமே மகான்கள். அப்போ இதெல்லாம் நடந்தது. அப்போ அந்த நடந்து வர்றாருல, நடந்து வர்றதுக்கு முன்னால் இந்த பல்லக்க 4 பேர் தூக்கிட்டு போனால, பல்லக்குள்ளே அவர் இருக்கார். அவர் தன்னுடைய சக்தியை, சித்து சக்தி அவர் காட்டணுமா, அதுக்காக என்ன செய்தாராம், அந்த 4 பேரையும் விலக சொல்லிவிட்டு பல்லக்க விடுங்களாம். பல்லக்க விட்டாங்க, அதை தூக்கிட்டு போன பாருங்க, அதுவாக போகுதான். அவருடைய சித்தில் கீழே பிடிச்சிட்டு போனால் தான் போகும், கீழே பிடிச்சிட்டு போனால் விட்டுறாங்க, அது கீழே விழுகணும்ல, அதுவாக போய்கிட்டு இருக்கு, அதுவாக வந்துக்கிட்டு இருக்கு. அவர் அங்கே வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் பார்த்தாராம், என்னடா அது வெறுமனை நான் தூக்கிட்டு வந்தாங்க, இப்போ அதுவாக வருது. இல்லை, அவர் என்ன செஞ்சாரா, அவரே பறக்க ஆரம்பிச்சாராம். அவர் பறக்க ஆரம்பிச்சாரா. ஆமாம், என்னடா அது, அவரும் பறக்க, சரி நம்ம சக்தி ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சாராம். நம்மளாவது கூடத்துக்குள்ளே இருந்து பறக்கிறோம், அவர் சும்மா பறக்கிறார்ல, அதான் நடைக்கூடம், பறக்கிற கூடம், அதான் விமானமெல்லாம் அதானே. சரி, வீரில் நடைக்கூடம், நான் வந்து நடந்து போகிற ஒரு கூடம், அவ்வளோதான். எப்படி அழகான வார்த்தை தெரியுமா? ஒரு பக்கம் சிறுகுடிங்கிறாரு, இன்னொரு பக்கம் நடைக்கூடம். இதெல்லாம் ரொம்ப நல்ல வார்த்தைகள். நடைக்கூடம் தொடர்ந்தனை நலிய துயருகின்றேன். சும்மா என்னை விடலை, நான் தொடர்ந்து என்னை போட்டு நலிவு பண்ணிக்கிட்டே இருக்குது, கஷ்டப்படுத்து. இந்த உடம்பு படுத்துகிற பாடு இருக்கே, ஒரு 40 வயசு வரைக்கும் தெரியாது. 40 வயசுக்கு அப்புறம்
ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்று ஒன்றும் எனக்கு நாங்கள் வீட்டில் தேவட்டில் இருந்தேன்னா இந்த பக்கம் பூரா ராத்திரியில் வலிக்குது. ஏன்டா இது வலிக்குது? அதுக்கப்புறம் இந்த பக்கம் வலிக்குது. தெரியப்படுது வலிக்குது, ஏன் வலிக்குது? அப்புறம் நான் பாட்டு வச்சுருக்கேன், அந்த பாட்டை படித்தேன். அப்புறம் சரியாக படிச்சு வச்சுருக்கேன். ஏதாவது தொடர்ந்து என்னை நலியும், துயர் இருக்கின்றேன், அதனால் எனக்கு கஷ்டப்படுறேன். சோத்தம் பெருமானே, எம்பெருமானே, உடைந்து நைந்து உருகி உள்ளொளி நோக்கி உந்திரு மலர்ப்பாதம் நான் உடைந்து நைந்து உருகி இவ்வளவும் நான் கஷ்டப்படுறேன். உள்ளொளி நோக்கி, உள்ள ஒளி இருக்கணும். நமக்கு ஆன்மீக சக்தி இருக்குன்னா உள்ள ஒளி இருக்கும், தெரியுதா? அதான் இன்ஸ்பிரேஷன்லாம் கிடைக்கும். உள்ளொளி நோக்கி உந்திரு மலர்ப்பாதம் அடைந்து நின்றுடுவான் ஆசைப்பட்டேன் கண்டாயம்மா. உன்னுடைய மலர்பாதத்தை நான் அடையணும். முதல்ல அது பாதத்தை பார்க்கணும்னாரு, அருளை பெறணும்னாரு, நீ என்னை காணணும்னாரு. இப்போ என்ன கேட்குறாரு? நான் நின்றுடுவான், அந்த மலர்பாதம் அடைந்து நின்றுடுவான். அங்கே நான் நிற்கணும், மலர்பாதத்தை அடையணும், அங்கே நான் நிற்கணும். பார்த்துப்பட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துடக்கூடாது. மலர்பாதத்தை அடைந்து நின்றுடுவான் ஆசைப்பட்டேன் கண்டாயம்மா. அதான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போகிறார், தெரியுதா? அழிபுண்ணகத்து புறந்தோல் மூடி அடியேனுடைய அழிபுண்ணகத்து. என்ன புண்ணுங்கிறீங்க? உடம்பு பூரா புண்ணுதான் உடம்பு. இது ஒன்றும் உடம்பு இல்லை, இது புண்ணு, தெரியுதா? அழிபுண்ணகத்து புறந்தோல் மூடி, வெளியிலலாம் மூடி இருக்குது. இந்த சில பேர் உடம்பெல்லாம் புண்ணாக இருக்கும். அப்படி மேலே ஒரு போர்வையை பொருத்திக்கிட்டு வர்றேன், தெரியுதா? போர்வையை பொருத்திக்கிட்டு வர்றேன். அது ஒரு காட்சி. இன்னொரு காட்சி, வடலூர் வள்ளலார், அவருடைய உடம்பே பொன்மயமாகி போச்சான். அதை கண்டால் ரொம்ப பேர் என்னடா எப்படி இருக்காரு, தங்கமாக இருக்காரு அப்படின்னு. அதுக்காகத்தான் அவர் பொருத்திக்கிட்டாராம் அப்படின்னு. அவருடைய உடம்பு தங்க உடம்பாயிருச்சு, அதனால் பொருத்திக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தவர்கள் கிடையாது, செய்தி தான். அதனால் உடம்பு நல்ல உடம்பாகவும் ஆகலாம், பொன்னுடம்பாகவும் ஆகலாம், புண்ணுடம்பாகவும் ஆகலாம். எப்படி ஆகவும் தெரியல, நம்ம செய்கிறதை பொறுத்து தான். அடிபுண்ணகத்து புறந்தோல் மூடி அடியேனுடைய புளியம்பழமுத்திருந்தேன். இது ஒரு நல்ல ஓமை. புளியம்பழமுத்திருந்தேன், நான் ஒரு புளியம்பழம் மாதிரி இருக்கேன். புளியம்பழம் என்ன விசேஷம்னா, புளியம்பழத்தை எடுத்து உடச்சின்னு வச்சுங்க, வெளியில் ஓடு இருக்கும், உடைச்சா ஓடு தனியாக வந்துடும், அந்த புளி தனியாக இருக்கும். புளியை எடுத்து அப்படி குத்துனா விதை தனியாக வந்துடும், புளி தனியாக இருக்கும். உடைச்சா வெளியில் இருக்கிற ஓடு தனியாக வந்துடும், குத்துனா புளி வழியாக வந்துடும், புளி மட்டும் தனியாக இருக்கும், ஓடு வழியாக அந்த விதை வந்துடும். ஒன்று கூட அதில் ஒட்டி இருந்த மாதிரியே தெரியாது, ஓட்டிலையும் ஒட்டி இருக்காது, புளி விதையிலையும் ஒட்டி இருக்காது. அப்படி நான் என்னத்தில் ஒட்டியிருக்கேன்? குடும்பத்தில் ஒட்டியிருக்கேனா? அது சரி, ஒன்றை ஒட்டியாவது இருக்கேனா? ஒன்றையும் ஒட்டி, நான் எதுலேயும் ஒட்டி, குடும்பத்துலேயும் ஒட்டலை. ஆமாம், எவன் குடும்பத்தில் ஒட்டியிருக்கான் நீங்கள் நினைக்கிறீங்க? குடும்பம் அதெல்லாம் ஏன் உனக்கு உன் பையன் என்ன அப்படி? ஆமாம், என்ன படிக்கிறான்னு கேட்கணுங்கிற. பையன் என்ன படிக்கிறான்னு அப்புறம் தெரியலைங்க. அவன் எந்த ஸ்கூலில் படிக்க, என்னமோ பேர் சொன்னான் ஐயா அப்படின்னு. பள்ளிக்கூடத்து பேர் தெரியாது, எந்த கிளாஸ் படிக்கிறேன் ஒன்றும் தெரியாது. பிள்ளைகளை கிளங்காண்டா அவங்க வாத்தியார் பேர் என்ன? வாத்தியார் பேர்லாம் யாரு கேட்டா? அவருக்கு ஏதோ வாத்தியார் அவ்வளோதே, வாத்தியார் பேர் தெரியாங்க. வேண்டாம் உங்கள் பள்ளிக்கூடத்தில் ஹெட்மாஸ்டர் பேருண்டா? சார்மா இங்கே அவர் பேர்லாம் தெரியாதுங்க, ஹெட்மாஸ்டர் தெரியாது. நான் ஒரு வாத்தியார் அன்றைக்கி பாட்டு கேட்குறேன், ஐயா நீ வாத்தியாராக இருந்திய அங்கே ஆரையா இப்போ ஹெட்மாஸ்டர்? தெரியல சார். ஹெட்மாஸ்டர் யாருன்னு வாத்தியாருக்கே தெரியல. அதான் உன்னோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்குது. உன்னோட ஒன்று ஒட்டினா எல்லாம் தெரியும், தெரியுதா? புளியம்பழமும் திருந்தேன் அப்படிங்க. புளியம்பழம் உன்னோட ஒன்றும் ஒட்டாது. இருந்தும் விடையாய் பொடியாடி இருந்தேன், இருந்தாலும் விடையாய் விடையில் இருக்கவனே பொடியாடி பொடி, அதான் திருநீட்டை பூசியிருக்கல. பொடியாடி எளிவந்தென்னை ஆண்டு கொண்ட என்னாரமதேயோ. எளிமையாக வந்து, நீ ஒன்றும் பிரமாதமாக வரல, எளிமையாக வந்து என்னை ஆண்டு கொண்டியே. அதான் ரொம்ப முக்கியம், தெரியுதா? எளிமையாக வரணும். ஒரு தடவை நான் அந்த செல்லப்பான் ஒன்று கடை வச்சுருந்தேன், அதுக்கு பக்கத்தில் ரேடியோ பேலஸ்னு ஒன்று இருந்துச்சு. அந்த செட்டியார் பிறந்து ஒன்றார், அப்போ பையங்க நடத்துகிறாங்க. அப்போ ஒரு சின்ன ஒரு 10க்கு 10 ரூம், அதுக்குள்ளே தான் அவர் இந்த ரேடியோ அதெல்லாம். அப்போலாம் ரேடியோ டிவியெல்லாம் வராத காலம், ரேடியோ அதெல்லாம் வச்சு விற்றுக்கிட்டு இருந்தார். ரேடியோ பேலஸ்னு பேர். சின்ன கடை, அந்த சந்துக்குள்ளே உத்தமநாயர் சந்துன்னு இருக்குது, ஒரு சின்ன சந்து, அதுக்குள்ளே ஒரு சின்ன கடை. அந்த கடையில் ரேடியோ விற்கிறாரு. அது யாரோ டாட்டா தயார் பண்ண ரேடியோ விற்றுக்கிட்டு இருக்காரு. அதில் அந்த ரேடியோ தான் நானும் வாங்கி வச்சுருந்தேன் அவர்கிட்ட. அது எனக்கு நல்ல பழக்கம். ஒரு நாள் அவருக்கு ஒரு தபால் வந்துச்சு, எனக்கு நல்ல பழக்கம். நான் பக்கத்தில் செல்லப்பான் கடை, நம்ம கடை, அங்கே தூக்கிட்டு வந்தார்.
அப்போ தான் டாட்டாட்டேருந்து வந்திருக்குல்ல, டாட்டா டாட்டாவுடைய கம்பெனி தான் அவங்க விற்கிறாங்க. அவங்ககிட்டேருந்து இப்போ இருக்கார் ரத்தன் டாட்டா. நான் சொல்ல 40 வருஷம் ஆச்சு. அவர்கிட்டருந்து கடிதம் அவரே கையெழுத்து போட்டு எழுதியிருக்காரு. நாங்கள் வந்து இந்த கிராமங்களில் இருக்கிற கடைகளில் ஒரு கடையை தேர்ந்தெடுத்து வியாபாரத்தை பொறுத்து அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறதா நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். நானே வரேன் இத்தனாந்தேதி, உங்களை நாங்கள் தேர்ந்தெடுக்கோம், உங்கள் கடைக்கு இத்தனாந்தேதி வர்றோம் அப்படின்னு தபால் வந்துச்சு இத்தனை மணிக்குன்னு. நான் சொன்னேன், மகாலட்சுமி வர்றாரப்பா அவன் கடைக்கு அப்படின்னு சொன்னேன். மகாலட்சுமி வர்றார் யார்? டாட்டாவே வர்றாரு ஐயா, உன் கடைக்கு டாட்டா வரேன்ட்டு இருக்காரு காலைல 10 மணிக்கு. நான் 2 நாள் இருக்கு. அவர் வந்தார்னா எனக்கு வரவேற்க தெரியாது, நீங்கள் தான் அவரை வரவேற்று இங்கே கூட்டியாரணும். அந்த சந்தில் நிற்கணும், சந்துக்குள்ளேருந்து ஒரு 50 அடி நடந்து வரணும், நீங்கள் தான் பார்த்துக்கணும். இது திரும்ப இடம், இதுக்குள்ளே வந்து அவர் எங்கே உட்காருவார், நீ ஒரு 2 ஸ்டூலை மட்டும் போட்டு வை அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே நின்றுங்க. ஒரு படகு மாதிரி காடு வந்துச்சுங்க. அந்த காலத்து பெரிய காடு பார்க்க முடியாது, படகு மாதிரி காடு. அது வந்து இறங்குறாரு ரத்தன் டாட்டா. அப்போ அவர் வயசு இப்போ ஒரு 80 85, அப்போ 40 வயசு வரும். நான் 40 வருஷம் டாட்டா வந்து நான் தான் வரேங்க. வரவேற்று இங்கிலீஷில் பேசி அவர் வாங்க இந்த தான் இருக்குது அந்த கடை அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவங்களுடைய ஃப்ரெண்டு, அவர் ஓனர் உள்ளே இருக்கார், அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, சின்ன கடைங்க, அது 10 சின்ன கடை, உங்களுக்கு உட்கார கூட அதுக்குள்ளே இடம் கிடையாது, நீங்கள் இவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் உட்கார வாங்க, டசன் வாட் வி கேன் கோ அப்படின்னாரு. நடந்தே போனேன். ஆல்ரைட்னாரு. என்னோட நடந்து வர்றாருங்க. பார்த்தா அந்த படகை பார்த்தோன்னே, படகுக்காரை பார்த்தோன்னே அந்த வீதியில் இருக்கவங்களாம் வந்து கூட்டிட்டேன். அப்புறம் தான் டாட்டான்னு தெரிஞ்சு, டாட்டானுங்கிற 50 பேரும் டாட்டான்னு. அவர் பின்னால் பார்த்தா ஒரு பெரிய கூட்டம் வருது. நாங்கள் அந்த கடைக்குள்ளே நுழைஞ்சா கடைக்குள்ளே குனிஞ்சு போகணும். நான் சொன்னேன், தலையில் குனிஞ்சு இடிச்சு அப்படி சொல்லி உள்ளே போனால் ஒரு ஸ்டூல் போட்டு வச்சுருக்காரு. அந்த சின்ன ஸ்டூலில் அவர் உட்கார, நான் உட்கார, இதான் கடை, இதான் ஆல்ரைட். ஒரு காஃபி கொடுத்தா லேசாக குடித்தார். இன்னும் ஒரு கவர் கொடுத்தாரு, அதில் எவ்வளோ பணம் வச்சுருந்தா அவனும் சொல்லலை, இவனும் சொல்லலை. கொடுத்துட்டு இறங்கி நான் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சுங்க டாட்டா. அப்போ மகாலட்சுமியும் வந்தால் பற்றியில டாட்டா வருவார் அந்த கடைக்கு. என்னங்க டாட்டானா என்ன, இந்தியாவுடைய நம்பர் 1 கோடீஸ்வரங்க. மகாலட்சுமி வருவாங்க, மகாலட்சுமி வருவா. எப்போ வருவான்னு நம்ம சொல்ல முடியாது. அர்த்தம் சொல்கிறாரு, எளிவந்தென்னை ஆண்டு கொண்டு. அவர் எளிமையாக அவர் வந்தார்ல டாட்டா, எளிவந்தென்னை ஆண்டு கொண்ட என்ன ஆர் அமுதே, என்னுடைய அமுதம், திரு அமுது. ஆமாம், அவர் அமுது தானே டாட்டா. நம்ம கடை நம்ம என்ன 10க்கு 10ங்க திரும்ப இடம், அது கூட எல்லாம் ஜாமானாக வச்சுருக்காரு. ஸ்டூல் போட இடம் இல்லை, அந்த ஸ்டூலில் உட்காராரு. கொடுத்த காப்பி அப்படி குடிச்சுட்டு வாங்க போகிறோம். அவன் கிஃப்ட்டு குடிச்சு போட்டேன். இப்போ காலையில் என்ன அனுப்பிச்சி வச்சேன். அது எதுக்காக, ஒரு ரெகக்னிஷனுக்காக வர்றா. நம்ம சாமானை விற்கிறேன், ஒரு சின்ன கடைக்காரன், நம்ம அவனை ஆனர் பண்ணணும். அதான் எலி வந்து நம்ம பேரை சொல்கிறேன், நம்ம மந்திரத்தை சொல்கிறேன், நம்மளை கும்பிட்றேன், நம்ம அவளை ஆனர் பண்ணணும். அப்படி தான் பகவான் நம்மகிட்ட வர்றாரு. அதுதான் எலி வந்துன்னு சொல்லி எளிமையாக வர்றது. என்னார் அமுதேயோ, என்னுடைய அமுது நீ அழியன் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம்மா. அழியன்னா நான் ரொம்ப இறங்கத்தக்கவன். அழியன்னா என்னத்தான் இறங்கத்தக்கவன். என்ன ஆசைப்பட்டேன், நீ என்னை இறங்கத்தக்கவன் நீ சொல்லணும். உன்னை காண்றது எதுக்கு, நீ என்னை வான்னு சொல்லணும். எதுக்கு, நீ என்னை இறங்கத்தக்கவன், நீ இறங்கத்தக்கவன் என்னை பற்றி சொல்லணும். அதுக்காக ஆசைப்பட்டேன். இப்படியெல்லாம் நம்ம ஆசைப்பட்டோம்னா, நம்ம இப்படிலாம் ஆசைப்படுவோமா, இப்படிலாம் ஆசைப்படுவோம். நம்ம ஆசையெல்லாம் வெவ்வேறு ஆசைகளாக இருக்கும். ஆனால் அவர் அதை எதெல்லாம் நம்ம ஆசைப்பட மாட்டோமோ அதையெல்லாம் ஆசைப்பட்டேங்கிறார். எய்த்தே நாயேன் இங்கு இருக்க இல்லை இல்வாழ்க்கை. நான் எச்சு போனேன், இங்கே இனிமேல் இந்த பூமியில் என்னால் இருக்க முடியும். இல்வாழ்க்கை வைத்தாய் வாங்காய் வானோர் அறியாமலம் சேவடி. என்ன வாழ்க்கை, என்னது என்ன, இனிமேல் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால் முத்தா உண்டன் முகவழி நோக்கி முறுவல் நகை காண நாங்கள் வர்றேன், உன்னை முறுவல் பார்க்கணும். நீ முறுவல் அந்த டிவியில் இது போட்டான்ல மகாபாரதம், அதில் ஒருத்தன் அர்ஜுனன் நடிக்கிறேன், அவன் சிரித்தா நான் புன்முறுவல் காட்டினோம்னா எனக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அவன் நடிப்பு, அவன் புன்முறுவல் பூப்பாங்க. சே, அது வந்து எனக்கு ரொம்ப ரசிப்பேன். அவ்வளோ அழகாக இருக்கும். அவனுடைய முகத்துக்கும் அர்ஜுனங்கிற பாத்திரத்துக்கும் அவன் பொருத்தமான ஆள். அவனுடைய புன்முறுவல் அதுதான் சொல்ல, உன் முறுவல்கா முகவொளி நோக்கி முறுவல் நகை காண. முறுவல்ங்கிறது இருக்குது, இப்போ நம்ம மீனாட்சி சிரித்தாலே எப்படி இருக்குங்கிறிய, அது சிரிக்கிற போது அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போடுது. அவ்வளோ அழகாக அது சிரிக்கிறத பார்க்குற போது அப்படி தலையை அப்படி, நான் பாட்டையோட பேச மாட்டேன், அப்படி சிரிக்கிறோம். அப்புறம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் கழிச்சு இங்கே வந்துடும், வந்து ஒரு சிரிப்பு சிரிக்கும். நான்
சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்லு அது அப்படிங்க. அதெல்லாம் தான் முறுவல் தெரியுதா? முறுவல் நகை காண அத்தா சால ஆசைப்பட்டேன் கண்டாயம்மா. அத்தா தலைவனே சால ஆசைப்பட்டேன், ரொம்ப ஆசையாக இதுவரைக்கும் ஆசைப்பட்டேன்னு தான் சொன்னார். இப்போ சால ஆசைப்பட்டேங்க. ஏன் சால ஆசைப்பட்டுங்கிறாரு? ஏன்னா சிரிக்கணும்ல. இந்த பிள்ளையே சொல்லுது, நீ சிரிச்சுக்கிட்டு சொல்லு அப்படிங்குது. உங்கள் அம்மா அப்பா யாராவது கோச்சிக்கிட்டு அப்பத்தாலாம் கோச்சிக்கிட்டு சொன்னால் நீ சிரிச்சுக்கிட்டே சொல்லு சொல்கிறத அப்படிங்குது. அதைத்தான் சொல்லுது. எப்படி சொல்லுது? அத்தா சால ஆசைப்பட்டேன் கண்டாயம்மா முருவல் நகைகான. சிரிச்சுக்கிட்டே நீ பேசணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு. அதுக்கு தான் ரொம்ப நான் முருகலை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்றேன். பாரோர் விண்ணோர் பரவியத்தும் பரனே. பாரோர் பூமியில் இருக்கவங்க, விண்ணோர் மேலே இருக்கவங்க, பரவியத்தும் பரனே. பரவியத்தும் பரன், அதான் பரவுறதுனால தான் அவன் பரன்னு பேர். பரன் ஏன் பேர் வந்துச்சு? பரவுறதுனால. அதனால பரம். இகா பரம். இகம்னா இந்த பூமி, பரம்னா அது. பரத்தில் மேலே அங்கே இருக்கனா பரம் பரன். பரவிய அது பரவுறதுனால. பரவியத்தும் பரனே பரஞ்சோதி வாராய். நீ வரமாட்டியா? வாரா உலகந்தந்து வந்து ஆட்கொள்வோனே. அடைய முடியாத உலகம், அதான் வீடு பேர். அது தந்து என்னை ஆட்கொள்வோனே. பேராயிரமும் பரவி திருந்தியம் பெருமான் இணையத்தை. பேராயிரம்ங்கிறாரு. பேராயிரம்னா 1000 பேர். அதான் சகசநாமம். சகசர நாமம். சகசநாம அர்ச்சனைங்கிறது பெருமாளுக்கு தான் சொல்கிறோம், சிவபெருமானுக்கும் உண்டு. அதான் பேராயிரம், அவனுக்கு 1000 பேர். பேராயிரமும் பரவி திரிந்து, பரவிக்கிட்டே இருக்கணும், தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதான் முக்கியம். மூவி திரிந்துன்னு சொன்ன காரணம் மூவி. அதான் நடைக்கூடம்னார்ல, நல்லா இருக்கவன் நல்லா இல்லைங்க, நடந்துக்கிட்டே தெரியணுங்க. நடைக்கூடம் சொன்னது காரணம் என்ன? நடந்துக்கிட்டே தெரியணும். சரிதா? நடைக்கூடம் சொன்ன நோக்கம் நீ நடந்துக்கிட்டே தெரியும். பாத யாத்திரை போ, பாத யாத்திரை போகிறது, நடக்கிறது, இதெல்லாம் தான் நமக்கு முக்கியம். அதனால் திரிந்து பரவி திரிந்து என் பெருமான் என ஏற்ற நாம் என்ன செய்யணும்? அது மட்டும் எம்பெருமான் எம்பெருமான் சொல்லணும், பரவணும். ஆறாமுதே ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே. ஆறாமுதே ஆசைப்பட்டேன். இப்போ என்ன? பெருமான் எம்பெருமான் என்று உன்னை நான் வணங்கணும், அதுக்கு ஆசைப்படேன். உன்னை காண்றது எதுக்கு அப்படின்னா உன்னை வணங்குறதுக்கு. பரவி ஏற்றணும். எப்படி ஏற்றணும்? எம்பெருமான் எம்பெருமானே பெருமானே நான் அவனை வணங்கணும். கையால் தொழுது எப்படிங்கிறாரு? கையால் தொழுது எப்படி பெருமானை ஏற்றணும்? கையால் தொழுது உன் கடற்சேவடிகள் கழும தழுவிக்கொண்டு. அப்படி கடற்சேவடிகளை போய் என்ன பண்ணணும்? கையினால் தழுவிக்கணும், கட்டிக்கணும். கழும தழுவிக்கொண்டு ஈயாதன்றன் தலைமையில் வைத்து அப்படி அந்த தலையை தூக்கி, அந்த திருவடியை தூக்கி தலையில் வச்சுக்கணும். அதான் பாதுகாப்பட்ட விஷயம் சொல்லணும்ல. பாதுகையை தூக்கி அந்த திருவடியை தூக்கி தலையில் வச்சுக்கணும். அதான் நான் வச்சுக்கிட்டேன். விபீஷணன் கேட்டேன். விபீஷனுக்கு முடிச்சு விட்டுன்னு சொன்னார் ராமர். அவன் முடியெடுக்க போனேன். அப்போ அவன் காலில் விழுந்து கெஞ்சினான், ராமா நான் இந்த முடிக்கு ஆசைப்பட்டா வந்தேன், இந்த ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டா வந்தேன். இல்லைப்பா, உன்னுடைய திருவடிக்கு தான் ஆசைப்பட்டேன். உன் தம்பிக்கு என்ன கொடுத்த? பரதனுக்கு திருவடிக்கு தானே கொடுத்த, அதை ஐயே அப்படி தூக்கி தலையில் வச்சுக்கிட்டாங்க விபீஷன். அதான் விபீஷண சரணாகதி, தலையில் வச்சுக்கிட்டேன். அதான் செம்மண்ணின் திருவடி தலைமீந்தீகன எம்மையும் தருவனை 2 நல்கினான்க. செம்மண்ணின் திருவடி தலம் ஈந்து ஈகன எம்மையும் தருவனை 2 நல்கினான். எல்லாத்தையும் தரக்கூடிய சக்தி உடையது அந்த திருவடி. அதான் அச்சர ஆறாமுதே கையால் தொழுது கடற்சேவடிகள் கழும தழுவிக்கொண்டு அப்படி அணைச்சிக்கிட்டு கழுவி எய்யாதன்றன் தலைமையில் வைத்து அப்படி தூக்கி தலையில் வச்சுக்கணும் திருவடியை. எம் பெருமான் என்று அந்த முதல்ல சொன்னார். பெருமான்னு நான் ஏற்றோன்னாரு. பெருமான் எப்படி ஏற்றணும்? கையால் தொடுது, உன் காலை தொட்டு அதை வணங்கி அதை அப்படி கட்டிக்கிட்டு அதை தூக்கி என் தலையில் வச்சு எம்பெருமான் எம்பெருமான் அப்படி ஏற்றணுங்கிறார். பெருமான் என்றேத்த ஐயா என்றன் வாயால் அரற்றி அப்படி அரற்றணும், வாயினால் அரற்றணும். பெருமானே 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 அரற்றி அழல் சேர் மெழுகொப்ப. அந்த நெருப்பு பட்டால் மெழுகு எப்படி கரையும் அப்படி. ஐயாற்றரசே ஆசைப்பட்டேன் கண்டாயம்மா. இந்த பாட்டில் திருவையாற்று ராஜா கடவுளை பற்றி சொல்கிறார் பெருமானே. ஐயாற்றரசே ஆசைப்பட்டேன் கண்டாயம்மா. நான் இந்த நெருப்பு பட்ட மெழுகு எப்படி உருகுமோ அப்படி நான் உருகணும், உன்னை நான் வணங்கணும்,
உன்னுடைய திருவடியை தூக்கி என் தலையில் வச்சுக்கிட்டு பெருமானே பெருமானேன்னு நான் உருகணும் அப்படிங்கிறார். இதுக்கு தான் ஆசைப்பட்றேன், வேறு எதுக்கும் ஆசைப்படல. இப்போ என்ன பண்ணுறேன், அந்த திருவடியை தூக்கிட்டு போகிறக்கு ஆசைப்பட்றேன். ராத்திரியாக தூக்கிட்டு போகிறேன். அதுக்கு ஐயரை சேர்த்துக்கிறேன், கூப்பிட்டு அங்கே இருக்க காவக்காரனை சேர்த்துக்கிறேன். பக்கத்து வீட்டுக்காரன் வந்தானே, என்ன இங்கே நிற்கிறதுன்னா, உனக்கு 10 ரூபா நீ ஒன்றும் கண்டுக்காதுங்கிறேன். அதான் போய் கேட்டாலே பணம் கொடுக்குறேங்கிறேன். இப்போ அதனால் செடியார் ஆக்கை திறமர வீசி சிவபுரம் நகர் செடியார் ஆக்கை, இந்த யாக்கை இருக்கே செடி, செடி எப்படி ஒன்று சேருதோ அப்படி அப்படி இந்த செடி மட்டும் முளைச்சிருச்சுன்னா எடுக்க முடியும். எங்கள் வீட்டில் எவ்வளோ செடியை அழிச்சிருக்கோங்கிறீங்க. பெரிய காடு மல்லி கிடஞ்சி, பூரா 2000 ரூபா சம்பளம் கொடுத்து காடு வெட்டுறவனை கூட்டி வந்து காடு வெட்டி வந்தேன். வந்து அவன் அறுவாள் தான் வெட்டும். அப்படி வெட்டி கீழெல்லாம் தோண்டி கிழங்காக இருக்கும். அதான் செடி. செடியார் ஆக்கை திறமர வீசி, அதனால் யாக்கையினுடைய திறமெல்லாம் போயிடணும் வீசி. சிவபுரம் நகர்வுக்கு நான் சிவபுரத்துக்கு இந்த யாக்கையை அப்படியே வேரோடு களையணும். களைஞ்சிட்டு நான் சிவபுரத்துக்கு வரணும். கடியார் ஜோதி கண்டு உன்னுடைய அருமையான ஜோதியை நான் பார்க்கணும். பரஞ்சோதி என் கண்ணினை கழிவு கூற 2 கண்ணும் அன்னைக்கு தான் சந்தோஷம் அடையும். அன்னைக்கு தான் சந்தோஷம் கழிகூற. படிதானில்லா பரம்பரனே உன் பழ அடியார் குற்றம். படிதானில்லா பரம்பரனே, உன்னை வந்து ஏறக்கு படி கிடையாது, படியில் ஏறி வர முடியுமா? படிதானில்லா பரம்பரனே உன் பழ அடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டு. உன்னுடைய பல அடியார்கள் கூட்டம் படியில் ஏறி வந்து அதை பார்க்க முடியாது. அது உங்கள் பக்கத்தில் இருக்கு, நீ எங்கேயோ இருக்க, அதுக்கு படி கிடையாது. ஆனால் இந்த பல அடியார் கூட்டம் அதை அடியேன் காண ஆசைப்பட்டு. முதல்ல உன்னுடைய திருவடியை பார்க்கணும்னாரு, உன்னுடைய அருளை பார்க்கணுன்னாரு, நீ என்னை வான்னு கூப்பிடணும்னாரு, அப்புறம் நான் உன்னை கண்டுபிடிக்கணும்னாரு, அப்புறம் உன்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு நான் பெருமான்னார். இப்போ என்ன சொல்ல, அங்கே இருக்கிற அடியார் கூட்டத்தை நான் காண அடுத்தடுத்த ஸ்டேஜ் போயிடுறாரு. அடியார் கூட்டம் காண ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே. கடைசி பாட்டு. வெஞ்சேல் அணைய கண்ணார்தம் வெகுளி வலையில் அகப்பட்டு வெஞ்சேல் அணைய கண்ணார். இந்த பாட்டு இந்த கருத்து எப்போது வரும்? ஏன்னா மாதர் வலையில் அகப்பட்டு அவருடைய கண்கள் அதெல்லாம் அகப்பட்டு அதில் அழிஞ்சவன் ரொம்ப பேர் இருக்கேன். அப்படி அகப்பட்டு நைஞ்சேன் நாயேன் நான் நாய். ஞானச்சுடரே நீ அறிவொளி, நானும் ஒரு துணை காணே. இவ்வளவு நாளாக நான் வாழ்ந்துருக்கேன், எனக்கு யார் துணை? இப்போ யோசிச்சு பாருங்கள், நமக்கு ஒரு 4 பேரை கண்டுபிடிங்க. ஒரு ஃப்ரெண்டு நான் சொன்னால் கேட்குற ஆள், நமக்கு ரொம்ப வேண்டியவங்க, நமக்கு ஒதுக்கி 4 பேர் சொல்ல முடியுமா? நம்ம வேணால் 4 பேருக்கு பயன்படலாம், அது நம்ம பக்குவத்தை பொறுத்தது. ஆனால் நமக்கு 4 பேர் இருக்க மாட்டாங்க, கஷ்டம். 4 பேர், அதுக்கு தான் சொல்கிறேன், எதுக்கு 4 பேர் வேணுங்கிற, எதுக்கும் 4 பேர் கிடைக்க மாட்டேன். நீங்கள் விபீஷணனே நீ போடா அப்படி விரட்டிட்டான் ராவணன். அவன் சரி அங்கே புறப்பட்டேன் மேலே ஏறுறேன், அங்கே ஏற முடியும், மேலே ஏறுறேன், அவனோட சேர்ந்து 4 பேர் ஏறுறாங்க. ராவணனுக்கு ஆச்சரியம் என்ன, இவன் ஏறினால பெருசு இல்லை, அந்த பையன் எப்படி இவன் பக்கத்தில் இருந்தான், இவ்வளோ காலம் தெரியாமல் உட்காந்துருக்காமத்தில். அதான் 4 பேர். எதுக்கும் இந்த தேர்தல் வந்தோன்னே பாருங்கள், எவன் எந்தெந்த கட்சியில் இருக்காங்கன்னு. இப்போ எல்லாம் ஒன்றா இருக்குங்கிறேன், ஆனால் கடைசியாக பார்த்தா ஒருத்தன் ஒரு பக்கம் வச்சுக்கிறேன். அந்த தேர்தல் வந்தால் தாங்க, அது மாதிரி சாவு வந்துருச்சுங்க, எல்லாம் ஓடி போயிடுவேன். சாக கிடக்கிற பையன் மருமகள் இருக்கா. அப்போ பையன்கிட்ட ஏன்ப்பா இங்கே உங்களுக்கு கடைசி காலங்க, ஆமாப்பா கடைசி காலம், நீங்கள் கொஞ்சம் என்ன இப்போ அப்படின்னா நமக்கு யாரெல்லாம் கடன் தரோணும் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு. அவர் ஏற்ற வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், அவன் 15 ரூபா வரணும், 20,000 ரூபா வரணும், 7,000 ரூபா வரணும் அப்படின்னு சொன்னாரான். பொண்டாட்டி சொன்ன, அப்போ குறிங்க, அதெல்லாம் குறிங்க, வசூல் பண்ணணும் குறிங்க, அது யாராவது குறிச்சிடும். அப்புறம் என்ன, அப்போ நம்மளும் கொடுக்க வேண்டியிருக்கு, நம்ம கொடுக்க வேண்டியது இந்த அடுத்த வீதியில் அவனுக்கு 2,000 ரூபா, இவனுக்கு 10,000 ரூபா. அவர் என்ன மாதிரி பேசுகிறார், உளறாரு, வாயை முடுங்க. பொண்டாட்டி சொன்னால் அவன் வாயை முடுங்க, அவர் வாயை முடுங்க, துணியை கற்றுக்க. அவர் என்னென்னமோ உளறாரு, புத்தி வசதி அது உளறாரு. முதல்ல குறிக்கல கொடுக்கணும்னு சொல்லும்போது வாயை முடுங்க அவட்ட. அதான் நைஞ்சேன் நாயேன் ஞானச்சுடரே நானும் ஒரு துணை காணேன். துணை ஒன்று வரமாட்டேன், கடைசியாக எவனும் வரமாட்டேன், நம்மளாகத்தான் போகணும். அவன்கிட்ட சொல்லி சமயத்தில் நீ பாட்டுக்கு அப்புறம் போகிற அன்றைக்கி நீ தாங்க போகணும் தியா, அன்றைக்கி நான் வரமாட்டேன் அப்படி சொல்லுவேன். அவளுக்கு ஒன்றும் புரியாது என்ன சொல்கிறாள். அது ஒரு நாள் வரும்ல, எப்போ நமக்கு தெரியாதுங்க, ஆனால் ஒரு நாள் இருக்கும்ல. இப்போ எனக்கெல்லாம் பயமே கிடையாது.
கூப்பிட்டியா ஆர்டர் போவோம். அங்கே இங்கே ராமாயணம் சொல்ல கிளம்பப்பேன். இங்கே எங்கே ராமாயணம் சொல்லலாம், அங்கே போய் அவனை கற்றுக்கணுமே. அவன் நீ பேச கீழே போய்யா, நீ கொஞ்ச நாள் அங்கேயே இரு. அதான் நம்மளை கொஞ்ச நாள் இங்கேயே இருந்து விட்டு போயிருக்க. இல்லாட்டா இவ்வளோ காலத்துக்கு நம்மளாம் இருக்க வேண்டிய ஆள் இல்லை. நானூர் துணை காணேன் பஞ்சேரடியால் வகத்துருவா. நீ பஞ்சுமா செம்மஞ்சு குழம்பு தீட்டின பாதம் செகவேன்னு இருக்கும். அப்படிப்பட்ட பாதத்தையுடைய அம்பாளை வைத்திருக்கிறவனே பாகத்திருவா, அவளை பக்கத்தில் வச்சுருக்க. பவளத்திருவாயார், அவனுடைய திருவாய் இருக்கிய பவளத்திருவா. அவனுடைய திருவாய்க்கு என்ன அடமொழி சொல்கிறாரு, பவளம் பார்த்துருக்கலாம், நல்ல சிவப்பாக இருக்கும். இப்படி சிவந்த உதறான். ஏன்னா அவனே சிவப்பில், அவன் சிவப்பு, அதுதான் சிவன் பேர். அவனுடைய உதடு சிவத்த உதடு. பவளத்திருவாயார் அஞ்சேலன்னு ஆசைப்பட்டேன் கண்டாயம். கடைசியாக என்ன சொல்கிறாரு, நீ அஞ்சாதேன்னு சொல்லணும். கடைசியாக அவர் என்ன சொல்லணும், 10வது பாட்டு எப்படி சொல்கிறதுல, அஞ்சேலன்னு ஆசைப்பட்டேன் கண்டாயம்மான். எனக்கு என்ன ஆசை தெரியுமா, நீ அஞ்சாதே அப்படின்னு எனக்கு ஒரு வார்த்தை வாயினால், இந்த பவள வாயினால் ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? பிள்ளைகள் கேட்கும், அந்த சின்ன பிள்ளைய பார்த்து சொல்ல, அப்பா பா, அப்பா பா, அம்மா அம்மா. இவனுக்கு கோபம் இருக்கும், என்ன அதை மட்டும் அம்மானு கரெக்டாக சொல்ல, என்னை மட்டும் பார்க்குறேன் சொன்னால் பத்தாதா? ஒரு வார்த்தை அப்பா அம்மானு அந்த பிள்ளை முதல்ல சொல்லிட்டா எவ்வளோ சந்தோஷம். அது மாதிரி அஞ்சேலன்னு ஆசைப்பட்டேன் கண்டாயம்மா. என்ன அஞ்சாதே, நான் இருக்கே சொல்ல மாட்டியா? அதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன். எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டேன்னு சொல்ல பார்த்தேன். நம்ம ஆசைப்படலாம் பொண்ணுக்கும் பொருளுக்கும் புகழுக்கும் அதுக்கு இதுக்கும். ஆனால் அவர் என்ன ஆசைப்படுற, எதுக்கு ஆசைப்படப்படாதோ அதுக்கு ஆசைப்படணும், எதுக்கு ஆசைப்படணுமோ அதுக்கு அதான் எதுக்கு ஆசைப்படணுமோ அதுக்கு ஆசைப்படணும், எதுக்கு ஆசைப்படப்படாதோ அதுக்கு ஆசைப்படக்கூடாது. அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன்னாரு. 2வது உன்னை காண ஆசைப்பட்டேன்னாரு. 3 வா என்ன ஆசை, நீ என்னை வான்னு சொல்ல மாட்டியா அப்படின்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் உன் மலர்பாதம் அடைந்து நின்றுடுவான். அங்கே வந்தால் நிற்கணும், சும்மா ஓடப்படாது. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தால் பஸ்ஸு நிற்கணும். இப்போ எந்த பஸ் ஸ்டாண்டில் நிற்கிது, வந்தோடனே திரும்பிடுது, வந்தோடனே திரும்பிடுறேன், மதுரையிலேருந்து வரலாம், வந்தோடனே திரும்பிடுறேன். நீ நிற்கணும், உன் பக்கத்தில் வந்து நான் நிற்கணும், அதுக்கு ஆசைப்பட்டேன். அழியன் என்ன ஆசைப்பட்டேன். ஐயோ பாவன், ரொம்ப இறங்கத்தக்கவன்னு என்னை பார்த்து நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் அத்தாசால ஆசைப்பட்டேன். முருவல் நகை காண உடைய புன்முருவலை நான் பார்க்கணும், அதுக்கு நான் ரொம்ப ஆசைப்பட்டேங்கிற, சால ஆசைப்பட்டேன். புன்முருவல் பார்த்து ரொம்ப சின்ன பிள்ளைகள் புன்முருவல் பார்க்குறோம் பாருங்கள், என்ன அழகாக இருக்கணும். அப்புறம் திருந்தியம் பெருமான் இனத்தை 6ஆவதே ஆசைப்பட்டேன். உன்னை பெருமான் நான் சொல்லி நான் வணங்கணும், அதுக்கு ஆசைப்பட்டேனாரு. அதுக்கப்புறம் ஐயாற்றரசி ஆசைப்பட்டேன். ஐயா என்றன் வாயால் அரற்றி அலர் சேர் மெழுகப்ப ஐயாற்றரசி ஆசைப்பட்டேன். நீ தீயிலப்பட்ட மெழுகு மாதிரி நான் உருகி ஒன்று அரட்டணும், பெருமானை அதுக்கு ஆசைப்பட்டேன். அப்புறம் பல அடியார் கூட்டம் காண ஆசைப்பட்டேன். உங்கள்கிட்ட இருக்கிற பல அடியார், எந்த காலத்து அடியார்கள் அங்கே போனோம்னா நம்ம தொல்காப்பியர்லாம் இங்கே இருப்பார், தெரியுதா? திருமுறாற்றுப்பட்ட நக்கீரெல்லாம் இங்கே இருப்பார், அதான் பல அடியார், அதற்கான ஆசைப்பட்டேங்கிறது. கடைசியாக என்ன சொல்கிறாரு, பவள திருவாயால் அஞ்சேலன்னு ஆசை. இதுதான் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் அப்புறம் பவள திருவாயினால் நீ அஞ்சாதே என்று சொல்ல ஆசைப்பட்டேன் என்று அவர் ஆசைப்பட்டதெல்லாம் எதுக்கெல்லாம் நம்ம ஆசைப்பட மாட்டோமோ அதுக்கெல்லாம் அவர் ஆசைப்பட்டார் என்ற அளவிலே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவேற்றுகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும், நம்முடைய முத்துராமன் அவர்களுக்கும், நம்முடைய அண்ணாமலை தம்பதிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து எல்லோருக்கும் எம்பெருமான் எல்லா நலம் வளமுறை பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு நம்ம மேலக்கோட்டையாருக்குள்ள பட்டாபிஷேகம் அன்னைக்கு இந்த கதையை நாம் சொல்லியிருக்கோம். இது ஒரு சிறப்பு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.